அப்ப பிரம்மபுத்திரன் நினைச்சாளா? என்ன நினைச்சா? யஜ்ஞம்ங்கிறது கேவல ஆத்ம விவருத்தையே நம்மாத்து க்ஷேமத்துக்காக இல்லை, ஜகத்து முழுக்க க்ஷேமத்தை அடையிறதுக்காக பண்ற கர்ம. இதுதான் வாஸ்தவமான தேச சேவை. அக்னு பிராஸ்தாஹுதி சம்யக்கு ஆதித்யம் உபதிஷ்டதே ஆதித்யா ஜாயதே விருஷ்டி விருஷ்டேரன்னம் தத பிரஜா. பூமிக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு விட்டாள் இப்போ சயின்ஸ்ல. அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிக்கணும்னு முயற்சிக்கிறாள். இதுக்கு சம்பந்தம்னு புரியுது, அது எப்படி என்ன சம்பந்தம்னு புரியல. அதை நம்ம வேதம் போய் சொல்லியிருக்கு. அக்னியில ஹோமம் பண்ணா உடனே சூரியன் இடத்துல போறது, சூரியன் இடத்துல போன உடனே மழையை கொட்ட முடியா பண்றான். சுதோகதாம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவாதிவம் சம்பத் வினிமயோ மௌனத்வயம்னா காளிதாசன். அவ ஊர்ல ஜலம் இருக்கு, நம்ம ஊர்ல பயிர் இருக்கு. இங்க அக்னியில ஹோமம் பண்ண ஹவிசத்தான் அவா சாப்பிடுவாள். மழை பெய்ஞ்ச ஜலம் தான் நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். இப்படி பரிவர்த்தனை பண்ணிட்டாள் தேவதைகளும். இங்க சூரிய வம்சத்து ராஜாக்களும் சொன்னான் காளிதாசன். அக்னியில ஹோமங்கள் பண்ணி ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துல கஷ்டம் வராதுன்றாள். ஜபதாம் துக்வதாம் செய்வ வினிபாத்தோ நவித்யதே. ஜபஹோமம் பண்ணிட்டு இருக்கிற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துக்கு கஷ்டம் வராது, நீங்கி போயிடும்னு மனுவும் சொன்னார் மனுஸ்மிருதியிலையும். அக்னியில ஹோமம் பண்ணி ஜகத்து முழுக்க க்ஷேமத்தை அடையிறதுக்காக பண்ற கர்மாதான் யஜ்ஞம். அந்த யஜ்ஞம் கேவல ஆத்ம விவருத்தையேனா ஏதோ நம்ம நன்னா இருக்கிறதுக்காக பண்றதில்லை, லோகக்ஷேமார்த்தமா பண்ற காரியம் பண்ணுவோம்னு மனசுக்குள்ள தீர்மானம். தர்மபுத்திரர் இப்படியும் ஒரு தீர்மானம் பண்ணாளா? அப்பா சொல்லிவிட்டாள், நாரதர் சொல்றாள். அந்தத்துக்கு மேல இன்னொரு யோஜனை பண்ணிட்டாளா மனசுக்குள்ள. ஜகத்து முழுக்க க்ஷேமத்தை அடையிறது. நஹி யஜ்ஞ சமாரம்பா கேவலாத்ம விவருத்தயே பவதீதி சமாஜ்ஞாய அதனால அவசியம் முயற்சிச்சு செய்யணுமா. எத்தனையோ கர்மாக்கள் அதுல. ரட்சோஹணோ வலகஹனோ வைஷ்ணவான் கனாமி. கீழே இந்த சதஸ்ல அவன் உபரவம்னு சொல்லி இந்த சமக்கத்துல கூட வருது பாருங்க, குழி தோண்டுவாள். அந்த குழி தோண்டினா அதனால என்னன்னா ஜகத்துல முழுக்க ஆபிச்சாரம் விபிச்சாரம் எந்த குடும்பத்துக்காவது பண்ணிருந்தா அதெல்லாம் தொலைஞ்சு போயிடுமே. அதுவும் அந்த கிராமத்துல ஏதாவது பிலிசூன்யம் வச்சு வாசல போய் இந்த தகிட்ட வச்சு போகும் சிலமன் தரித்திர மந்திரங்களை ஜபிச்சு இந்த வீடே வீணா போயிடும். அது வீணா போனதுக்கு அப்புறம் இந்த வெச்சவன் வீடு வீணா போயிடும்னே. பணம் கொடுத்து வைக்க சொன்னவன் வீடு வீணா போகும், அப்புறம் வெச்சவன் போயிடுவான். அப்படியே அது பிடிச்சுன்னு வரும். இதெல்லாம் இந்த தோஷங்கள்லாம் மிளகுதான். இப்படி ஒன்னும் அப்படி கலப்பை எடுத்துன்னு உழுவாள் யஜ்ஞ பூமியில. அதனால ஜகத்து முழுக்க கலப்பை எடுத்து உழறவாள்லாம் நல்லா இருப்பாளா. அவ கலப்பை பிடிக்கிறா பாருங்க, அவள்லாம் க்ஷேமமா இருப்பாள். அவள்லாம் நல்லா இருந்தா தானே ஜகத்து நல்லா இருக்கும். இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எங்க போய் பாருங்களே. எல்லா ஜாத்தியும் சேர்த்து சேர்த்து தான் பேசுற வழக்கம் வேதத்துல. பிராமணேஷு ருச்சகம் ராஜசுனஸ்கிருதி ருச்சம் விஸ்வேஷு சூத்ரேஷு மயிதே ருச்சாருச்சம். பிராமணா சத்திரியாள் வைசியாள் சூத்ராள் ஒரு குடும்பத்துல கஷ்டம் வரப்படாது, அவ கண் கலங்கப்படாது, அவெல்லாம் நல்லா இருக்கணும், அவாத்துல கல்யாணம் பண்ற குடும்பங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும். தம்பதி இப்படி பிரார்த்தனை என்ன? இப்படி யாராவது பிரார்த்திக்கிற மதம் பார்க்க முடியுமா நீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்ற மதம்